இருந்தது. அந்த வளர்ந்த பிறகு எல்லாம் ஐயா ஆண்டுகளே சென்னை திருமண்டலத்தில் பேராயர்களாக பணியாற்றி இந்த திருநாமத்தை மாற்றிப்படுத்தின எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். சிறப்பாக ஆண்டவரே பேராயர் டேனியல் ஆபிரகாம் ஐயாவுக்காக ஒரு நல்ல அர்ப்பணிப்புள்ள பேராயர் பணிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர் காலத்திலே இந்த திருச்சபை அடைந்த நன்மைகள், திருச்சபை அடைந்த வளர்ச்சி, புதிய புதிய காரியங்கள் எல்லாம் திருச்சபையிலே அவர்கள் அறிமுகப்படுத்தி மக்களினுடைய ஆன்மீக வாழ்வை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற பல்வேறு விதமான பணிகளில் அவர்கள் ஈடுபடுவதெல்லாம் நாங்கள் அறிவோம். இந்த நாளிலும் ஐயாவுடைய நல்ல வாழ்வுக்காக இந்த திருச்சபை இன்னும் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் காட்டிய பாதையில் வளர்ந்து செல்வதற்கு நீர் உதவி செய்யும். திருச்சபை வளர வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஐயா அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்று நாங்கள் அறிவோம். வளர்ந்து பெருகுவோம் என்கின்ற தாரக மந்திரத்தை நாங்களும் எங்கள் வாழ்விலே திருப்பணியில் நாங்கள் பயன்படுத்த நாங்கள் அதை கடைபிடிக்க அருள் தாரும். நெல்லை திருமண்டலமாக இந்த நாளில் ஐயாவுடைய நல்ல வாழ்வை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நம்முடைய மாறாத கிருபை அவர்களுக்கு சென்றிருக்கின்ற திருச்சபை மக்களோடும் தலைவர்களோடும் தொடர்ந்து தங்கியிருந்து பணிகளை நிறைவாய் செய்ய அருள் தாரும். இயேசு கிறிஸ்து வழியை கொண்டாடுவோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே ஜேசன் தங்கராஜ் பிஷப் ஐயாவுக்காக உடைய சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். வாழ்ந்த வாழ்வுக்காக, ஐஎம்எஸ்ல செய்த ஊழியங்களுக்காக, பேராயராக நிறைவேற்றின ஊழியங்களுக்காக நாங்கள் முக்கோடான கோடி தோற்றங்களை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து அவருடைய சந்ததி நீர் ஆசீர்வதியும் விசேஷ விதமாக கர்த்தாவே நற்செய்தி பணியிலும் திருச்சபைகளை கட்டுவதிலும் முழு உற்சாகத்தோடு ஈடுபட்ட ஐயாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். தேவாதி தேவனை ஏராளமான திருச்சபைகள் அவர்கள் நிமித்தமாக நியமிக்கப்படவும் மிக சிறப்பான நிர்வாகம் திருமண்டலத்திலே நடைபெறவும் அவரை கருவியாக பயன்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய சாட்சியுள்ள வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். நாங்களும் ஆண்டவரை நல்உறவு, நட்பு இவைகளை பேணி பாதுகாப்பவர்களாகவும் சாட்சி பகிர்வதிலே முன்மாதிரிகளாகவும் தொடர்ந்து திகழ கிருபைத்தாரும். இறை அரசை கட்டுகின்ற பணியிலே தொடர்ந்து சிறப்பாக ஈடுபட நம்முடைய நாமம் மட்டுமே தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஐயா வாழ்வுக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து தெய்வீக பணியை செய்து மண்டையில் இழைப்பார்கள் என்ற நல்ல வாழ்க்கையாக இந்த திருமண்டலத்திலே அவர்களை கொண்டு நிறைவேற்றினார். அதற்கான ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். திருமண்டலம் 2 மடங்காக வளர்ந்து வருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் அவர் உபவாச ஜெபங்களை நடத்தி ஜனங்களை கொடுத்து ஜெபித்து விதமாக திருமண்டலத்தில் நம்முடைய பணியை ஆண்டவரை விரைவாக வளர செய்வோம். அந்த நாட்கள் எல்லாம் நினைக்கிறோம். திருமண்டலத்துக்காக அவர்கள் பாராட்டின எல்லா விதமான வைராக்கியத்திற்காக இந்த நிர்வாகத்திற்காக சொல்கிறோம். அதிகாரப்பட்ட திருவிகளை நாம் தன்மை உதவி செய்து இந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி சொல்கிறோம். பேராயர் அம்மாவுக்காக இந்த பிள்ளையை நாம் மக்கள் தரப்படுகிறோம். எல்லாரையும் நாம் நினைக்கிறோம். திருச்சபை மக்கள் எல்லாரும் நினைக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாமே நாம் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய தரிசனங்கள் ஆண்டவரை தொடர்ந்து செயல்படுத்துகின்ற மக்களாய் வாழ வேறு மீட்பர் இயேசு நாமத்திலே தாழ்ந்து வேண்டுகிறோம். ஆமாம்.
உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய திருமணத்தின் 241வது தோத்திர பண்டிகையும் மாம்பழச்சங்க பண்டிகையும் இந்த ஆண்டு கர்த்தர் கொண்டாடுவதற்கு கொடுத்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மத்திலே நம்முடைய திருமணத்தின் பிரதம பேராயர் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய திருமண உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் இதில் பங்கு பெறுகிறார்கள். குறிப்பாக டாக்டர் டிஎஸ் ஜெயசிங் லே செக்ரட்டரி அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த விழாவின் ஆரம்பமாக ரெவரண்ட் ஏஆர் ஜிஎஸ்டி பர்னபாஸ் ஐயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இந்த நல்ல நாளிலே நாங்கள் திருச்சபையின் சரித்திரத்தை நினைவு கூறும் வண்ணமாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். 241 ஆண்டுகளுக்கு முன்பதாக வெறும் 14 மக்களை வைத்து துவங்கப்பட்ட இந்த திருச்சபை இன்று பல லட்சங்களாக பெருகும்படி உதவி செய்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 241வது ஆண்டை கொண்டாடவிருக்கிற நாங்கள் உங்களது மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் நடுவே அழைக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் எங்கள் நடுவிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கவும், இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைவு கூறுகிற மிஷனரிகளின் நல் வாழ்வை அறிந்து கொண்டு அதன்படி எங்களது வாழ்வை கட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவே வந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற பிஷப் ஐயாவுக்காக மற்றும் அத்தியட்சா தினத்தின் அனைத்து தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இந்த நாட்கள் எங்களுக்கு மன மகிழ்ச்சி நாட்களாய் அமைய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டாண்டு காலமாக மில்ட் லைன் சேகர வளாகம், கிளாரிண்டா சேகர வளாகத்திலே உள்ள பரிசுத்தவான்களை கனம் செய்யும் இந்த மகிமையான ஆராதனை வேலைக்காக மில்ட் லைன் திருச்சபையின் சார்பாக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பெருகுவதாக. 241வது வருடாந்திர தோத்திர பண்டிகையும் மாம்பழ சங்கத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்திலே பரிசுத்த பலனோடு நடத்த அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தாவே யுக யுகமா என்ற பாடலை எழுந்திருந்து பாடுகிறோம். கீதங்கள் 397, பாமாலை 253. கீதங்கள் 397, பாமாலை 253. Yeah.
உட்காருவோம். வேதவாகம் நம்முடைய பிளைண்ட் ஸ்கூலில் இருந்து அருமையான மகள் பிரெய்லி மொழியிலே அவர்கள் வாசிப்பார்கள். சகோதரி பவித்ரா அவர்கள். ஒரே ஒரு அறிவிப்பு, தேநீர் மற்றும் பப்ஸ் பின்னாலே அலுவலகத்தின் அருகே இருக்கிறது. தயவுசெய்து அதை பருகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவும் அழைக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்ரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. அருமையான மகளுக்காக கரங்களை தட்டி உற்சாகமாக நன்றி சொல்லுவோம். இப்பொழுது சேகரத்தின் சார்பாக நம்மத்திலே வந்திருக்கிற பெரியவர்களை வரவேற்கிறோம். முதலாவதாக நம்மத்திலே வந்திருக்கிற மாடரேட்டர் கமிஷனரி மற்றும் திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ் சந்திரசேகரனுக்கு நாம் ஷால் அணிவித்து மரியாதை செய்கிறோம். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சினட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம் டைரக்டர் ரெவரண்ட் மேக்சிம் ஜான் அவர்களுக்கு அருள் திருமதி ஏ சுசி ஃப்ரெட்ரிக் அம்மா அவர்கள் ஷால் அணிவித்து அவர்களுக்கு வந்தனம் செய்வார்கள். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக வரவேற்போம். நம்மத்திலே வந்திருக்கிற மக்கள் செயலர்
கொடைவள்ளல் டாக்டர் டிஎஸ் ஜெய்சிங் லேசேலர் அவர்களுக்கு எங்களுடைய திருச்சபை சேகரத்தின் டிசி மெம்பர் திரு எஸ் ஜாஃப்ரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கரம் தட்டி உற்சாகமாக ஐயாவை வரவேற்போம். அடுத்து நம்முடைய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி எஸ் ஞானதிரவியம் திருச்சபை காரியங்களிலே முன்னின்று அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை நடத்த அவர்கள் நிற்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை எங்களுடைய திருச்சபை டிசி மெம்பர் திருமதி எம் சமுத்திரமுத்துராஜ் அவர்கள் வந்து பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். கரங்களை தட்டுவோம். நம்முடைய திருமண்டலத்தின் உபதலைவர் அருள் திரு டிபி சுவாமிதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய சேகரத்தின் மிலிட்டரி லைன் சேகரத்தின் டிசி மெம்பர் திரு எஸ் மெல்டன் தங்க ஜபகுமார் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவம் செய்வார்கள். கரங்களை நாம் தட்டுவோம். திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி குருத்துவ காரியதரிசி அருள் திரு டி பாஸ்கர் கனகராஜ் அவர்களுக்கு மிலிட்டரி லைன் சேகர டிசி மெம்பர் திரு எஸ் ஸ்டாலின் மைக்கேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். முன்னாள் கரங்களை தட்டுவோம். அதே போல நம்முடைய திருமண்டலத்தின் பொருளாளர் திரு ஏடிஜேசி மனோகர் அவர்களுக்கு எங்களுடைய சேகரத்தின் பொருளாளர் திரு ஏசுமணி அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். ஐயா சொல்கிறார்கள் ட்ரெஷரருக்கு ட்ரெஷர் போடுவது பொருத்தமாக இருக்கிறது என்று. கரங்களை தட்டுவோம். அடுத்து ஆரம்ப நுழைவு பள்ளி மேனேஜர் அவங்களே வரல. ஸோ இதுகாரும் நீங்கள் பொறுமை காத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து கலாச்சார ப்ரோக்ராம் கல்ச்சரல் ப்ரோக்ராம் டிடிசிஎம் சார்பாக அவர்கள் ஒரு நிகழ்வு வைத்திருக்கிறார்கள். நடனம், வரவேற்பு நடனம். அது பரதநாட்டியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கரங்களை தட்டுவோம். அருமையான மகள் நல்ல ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறார்கள்.
கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது எங்களுடைய சேகர செயலாளர் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் திருமதி ஏ புஷ்பா பொன்மணி அவர்கள் வந்து பொன்னாடை நம்முடைய திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் கிளரிக்கல் செக்ரட்டரி ரெவரண்ட் எஸ் சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது இந்த திருச்சபைக்கும் சேகர பெரியவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். கடந்த 10 நாட்களாக இந்த வளாகத்தை அதிகமாக சுத்தம் செய்து கல்லறைகளை அவர்கள் மிக அழகாக கோல்டன் கலரில் பெயர்களை எழுதி அதை நன்றாக செய்திருக்கிறார்கள். அதுபோல குளோரிங்கா திருச்சபை அங்கேயும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நமது மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள், நான் நற்செய்தி ஊழியத்தில் இருக்கும் பொழுது துறையூரிலே நாங்கள் ஊழியம் செய்ய சென்றிருந்தோம். அப்பொழுது ஐயா ஏரியா சேர்மனாக இருந்தார்கள். அவர் வந்து எங்களுடைய ஊழியர்களோடு எங்களோடு பல மணி நேரம் பேசி எங்களை உற்சாகப்படுத்தியவர்கள். அதை அவர்கள் முதல் முறையாக திருநெல்வேலி வந்தவுடனே நான் அவரிடத்திலே நினைவுபடுத்தினேன். மிக அருமையாக அந்த நாட்களிலே he had a great leadership in those days, leading us to do evangelism. அங்கெல்லாம் பெரிய வரவேற்பு இருந்தது. ஒரு இடத்துல இரவிலே படக்காட்சி, இயேசு படக்காட்சி போடுவதற்கு அந்த ஊர்க்காரர்கள் அனைவரும் சம்மதித்தார்கள். அங்கே இருந்த மாரியம்மன் கோயில் முன்பதாக ஸ்கிரீனை வைத்து, சிலைக்கு முன்பதாக ஸ்கிரீனை வைத்து அவர்கள் பெரியவர்களெல்லாம் உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்தார்கள். பெரிய ஒரு திறப்பின் வாசல் இருந்தது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நமது பிரதம பேராயரின் ஆணையாளர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள் வந்து நமக்கு வாழ்த்துறையும் கர்த்தருடைய வார்த்தையும் சொல்லுவார்கள். கரங்களை தட்டி ஐயாவை உற்சாகமாக நாம் வரவேற்போம். சிறப்புமிக்க நெல்லை திருமண்டலத்தின் மிக முக்கிய நிகழ்வாக அமைந்திருக்கின்ற மாம்பழ சங்கம், அதைத் தொடர்ந்து திருமண்டலத்தினுடைய வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை எல்லாம் இன்றைக்கு மிலிட்டரி லைன் ஆலயத்தின் வளாகத்தில் இருந்து நாம் துவக்குகிறோம். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிலையிலே நடக்குமா என்று நினைத்திருந்த நேரங்கள் உண்டு, ஜெபித்த நேரங்கள் உண்டு. கடவுள் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வரும்படியாக கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை நான் போற்றுகிறேன். இந்த நெல்லை திருமண்டலத்தினுடைய உப தலைவர் ரெவரண்ட் சுவாமிதாஸ் ஐயா அவர்களே, இந்த நெல்லை திருமண்டலத்தினுடைய 2 செயலர்கள், லே செக்ரட்டரி திரு ஜெய்சிங் ஐயா அவர்களே, குருத்துவ செக்ரட்டரி காரியதரிசி பாஸ்கரன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நெல்லை திருமண்டலத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. அதில் சமுதாயத்தில் மிகவும் நல்ல பொறுப்பிலே அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் திருச்சபையிலும் அதற்குண்டான ஒரு நிலையை அடைந்து திருச்சபைக்கும் அவர்கள் பாதுகாவலாக இருப்பது தொன்று தொட்டு வருகின்ற நிகழ்வு நம்முடைய திருமண்டலத்தில். அந்த நிலையில் நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் ஐயா அவர்களும் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய திருமண்டலத்தினுடைய தலைவர்கள், சபைமன்ற தலைவர்கள் அநேகர் நம் மத்தியில் இருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை சினாட் மாமன்றத்தினுடைய அருள்பணி துறையினுடைய இயக்குனர் மேக்சிம் ஜான் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய குருத்துவ செயலாளர் அவன் சுதர்சன் ஐயா அவர்களும், ஏராளமான திருச்சபை சார்ந்த குருக்களும் திருமண தலைவர்களும் முக்கியமான அங்கத்தினர்களும் பிரதிநிதிகளும் இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். உண்மையாகவே
நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 241 ஆண்டுகளை கடந்து இந்த திருமண்டலம் கடவுள் வழி நடத்தி இருக்கின்றார். அற்பமான ஒரு ஆரம்பம், 14 பேர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திருச்சபை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களோடு, லட்சக்கணக்கான மக்களோடு வளர்ந்து பெருகுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய அருள் தொண்டர்கள் தான். அவர்களுடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய தன்னலமற்ற சேவை, இவைகள் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய திருச்சபை வரலாற்றை குறித்து ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். C.P. பர்த் என்கிற அவருடைய பெயர். அவர்தான் இந்திய திருச்சபை வரலாற்றை எழுதினவர். அவர் வேதாம கல்லூரி, இறையியல் கல்லூரியிலே குருமார்கள் எல்லாம் படிப்பார்கள். அவர் எழுதின புத்தகத்தை, இந்திய திருச்சபை வரலாறு எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் எழுதுவார்கள். அவர் முன்னுரையிலே எழுதுகின்ற ஒன்றை மாத்திரம் நான் மேற்கோள் காட்ட நான் விரும்புகிறேன். அவர் என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா, அமைதியான ஒரு நீர்நிலை இருக்கிறது, ஒரு குளம் அல்லது ஏரி. அதிலே ஒருவர் ஒரு கல்லை தூக்கி போடுவாரையானால் அந்த கல் விழுந்த இடத்துல இருந்து அதிர்வலைகள் தோன்றி அந்த இடத்துல ஒரு அலை வரும். அப்புறம் அது பெருசாகி 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 கடைசியில அது கரையை தொடுகிற வண்ணமாக பலஸ்தீனா என்கின்ற ஒரு இடத்தில, ஒரு தேசத்தில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, இடமில்லாமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கலிலேயா பகுதியில இருந்து ஒரு சுடரொளி இந்த உலகத்துக்கு வந்தது. ஆரம்பம் அங்க, ஆனால் முடிவு உலகத்தின் எல்லை எங்கும் அந்த சுடரொளியினுடைய ஒளியினுடைய தாக்கம் இருந்தது. சுருக்கமா சொல்லனா, இயேசுநாதர் அந்த பலஸ்தீனா தேசத்திலே அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய தியாகம், இதையெல்லாம் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றது என்று நாம் அறிகிறோம். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம், அவருடைய செயல். ஆகவே நாம் கடவுளுடைய மகா பெரிய இந்த திட்டத்தையும் செயல்களையும் நாம் எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறப்பாக திருநெல்வேலிக்கு நற்செய்தி வந்த கதையெல்லாம், வரலாறெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த நாளில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன். வரலாற்றை அறிந்தவர்களாக மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டு செல்லாமல், வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாகவும் வரலாற்றை உருவாக்குகின்ற மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். அதுக்குத்தான் இந்த பண்டிகை எல்லாம், அதுக்குத்தான் மாம்பழ சங்கம் எல்லாம். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அந்த வரலாற்றை நாம் நம்முடைய வாழ்விலே புதிய கோணத்திலே அந்த வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாக, நாமும் வரலாறு படைக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் லோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே விரட்டி அடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பது வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மன பாரத்தோடு, சோர்வோடு, ஆனால் தன் வாழ்விலே தான் கண்ட புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மகளாக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சாதாரண ஒரு பெண்மணியாக உதவி செய்து, விதவைகளை, கைம்பெண்களை எல்லாம் கரம் கொடுத்து சேர்த்து கொண்டு அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஊழியம் தான் இன்றைக்கு இவ்வளவு அளவு, மாலைய அளவு வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இயேசுநாதர்களுடைய மாபெரும் அன்புதான். இந்த பாப்பா அந்த பவித்ரா என்ன அழகான ஒரு வேத பாடம் வாசிச்சா பார்த்தீங்களா? இந்த வேத பாடத்தை நீங்கள் உன்னித்து கவனித்தீர்களா? என்ன சொல்றாங்க? சிறைச்சாலைகள், வேதனைகள், கொடும் துன்பங்கள், உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள், இவையெல்லாம் கடந்து நின்று இந்த உலகத்திலே நற்செய்தியை பறைசாற்றின அருள் தொண்டர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் நினைக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் நம் வாழுகின்ற காலங்களிலே அப்படிப்பட்ட நற்செயல்களிலே நம்மையும் இணைத்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த மிலிட்டரி லைன் ஆலயத்தினுடைய தலைமை போதகர் சத்யசாமில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கே நடத்திட்டு இருக்குது. அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாசிகள், கமிட்டி அங்கத்தினர்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இடம் ஒரு புண்ணிய பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது.
அன்புக்கும் தியாகத்திற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் தங்களை உட்படுத்தின மக்கள் உறங்குகின்ற ஒரு இடம். அது உறங்குகின்ற இடம் அல்ல, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இடம். அதை மறந்து போய் விடக்கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வருவதற்கு கடவுள் பாராட்டின மாபெரும் அன்புக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்றை சொல்லி மாத்திரம் நான் அமர நான் விரும்புகிறேன். சென்ற ஆண்டு மாம்பழ சங்க நிகழ்ச்சிகள் நம்மளால் நடத்த முடியவில்லை. அதற்கு பல காரணம். கொரோனா தொற்று ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய திருமண்டலத்திலே நிலவி வந்த ஒரு வகையான குழப்பமான நிர்வாக சூழல்கள். ஆனால் கடவுள் கொரோனா தொற்றையும் நீக்கிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்திலேயும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியான ஒரு நிலையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. சட்டம் பத்தல. இந்த நிலை தொடர்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மனநிறைவுள்ள ஒரு நாளாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு கடவுள் தருகின்ற நன்மைகளினாலே அவருடைய இறையரசை கட்டுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வெறும் நிகழ்ச்சிகளாக, பண்டிகை கொண்டாட்டங்களாக நின்று விடாமல் நம்மை இப்படிப்பட்ட பணிகளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அருமையான இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். இளைஞர்களே, இந்த திருச்சபையினுடைய தூண்கள் நீங்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை இன்றைக்கு இந்த திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களோடு நம்முடைய திருச்சபை சார்ந்த இளைஞர்கள் எல்லாரும் தன்னலமற்ற சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த திருச்சபையினுடைய நல்வாழ்வுக்கு, இறையரசினுடைய நல்வாழ்வுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, கடவுள் உங்களுக்கு எல்லா நல்ல ஆசிகளையும் வழங்குவாராக என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். மகாகணம் பேராயர் அவர்களுக்கு திருவேலை திருமண்டலத்தின் சார்பாக, திருச்சபைகளின் சார்பாக, நிறுவனங்களின் சார்பாக நாம் நன்றி சொல்லுகிறோம். நாம் வரலாறை பதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக திருச்சபைகளை உருவாக்குவோம், ஊழியக்காரர்களை அனுப்புவோம். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று கீதங்கள் 349, பாமாலை 167 பாடுகிறோம். விசுவாசத்தோடு சாட்சி. இதைத் தொடர்ந்து பெரியவர்கள் கல்லறைக்கு அவர்கள் மரியாதை செய்வார்கள், பரிசுத்தவான்களுக்கு மரியாதை செய்வார்கள். ஆகவே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கல்லறை பகுதிக்கு சென்று அந்தந்த இடங்களிலே நிறுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். மிலிட்ரி லைன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனைவரும் நாம் யோசித்தபடி அந்த கல்லறை அருகிலே நின்று கொள்ள பட்சமாய் அழைக்கிறேன். ஒரு சுடரொளி இந்த உலகத்துக்கு வந்தது. ஆரம்பம் அங்க, ஆனால் முடிவு உலகத்தின் எல்லை எங்கும் அந்த சுடரொளியினுடைய ஒளியினுடைய தாக்கம் இருந்தது. சுருக்கமா சொல்லனா, இயேசுநாதர் அந்த பலஸ்தீனா தேசத்திலே அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய தியாகம், இதையெல்லாம் இந்த உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றது என்று நாம் அறிகிறோம். இதெல்லாம் கடவுளுடைய திட்டம், அவருடைய செயல். ஆகவே நாம் கடவுளுடைய மகா பெரிய இந்த திட்டத்தையும் செயல்களையும் நாம் எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிறப்பாக திருநெல்வேலிக்கு நற்செய்தி வந்த கதையெல்லாம், வரலாறெல்லாம் நாம் நன்கு அறிவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன். வரலாற்றை அறிந்தவர்களாக மாத்திரம் நாம் வாழ்ந்து கொண்டு செல்லாமல், வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாகவும் வரலாற்றை உருவாக்குகின்ற மக்களாகவும் நாம் வாழ வேண்டும். அதுக்குத்தான் இந்த பண்டிகை எல்லாம், அதுக்குத்தான் மாம்பழ சங்கம் எல்லாம். நம்முடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டு அந்த வரலாற்றை நாம் நம்முடைய வாழ்விலே புதிய கோணத்திலே அந்த வரலாற்றை புதுப்பிக்கின்ற மக்களாக, நாமும் வரலாறு படைக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் லோரிந்தா அம்மையார் தஞ்சாவூரில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே விரட்டி அடிக்கப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார்கள் என்பது வரலாறு சொல்கிறது.
அப்படிப்பட்ட ஒரு மன பாரத்தோடு சோர்வோடு, ஆனால் தன் வாழ்விலே தான் கண்ட புதிய நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மகளாக அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சாதாரண ஒரு பெண்மணியாக உதவி செய்து விதவைகளை கைம்பெண்களை எல்லாம் கரம் கொடுத்து சேர்த்து கொண்டு அவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன ஊழியம் தான் இன்றைக்கு இவ்வளவு அளவு மாலைய அளவு வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இயேசுநாதனுடைய மாபெரும் அன்புதான். இந்த பாப்பா அந்த பவித்ரா என்ன அழகான ஒரு வேத பாடம் வாசா பார்த்தீங்களா? இந்த வேத பாடத்தை நீங்கள் உன்னித்து கவனித்தீர்களா? என்ன சொல்றாங்க? சிறைச்சாலைகள், வேதனைகள், கொடும் துன்பங்கள், உயிரை மாய்க்கின்ற சம்பவங்கள், இவையெல்லாம் கடந்து நின்று இந்த உலகத்திலே நற்செய்தியை பறைசாற்றின அருள் தொண்டர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட அன்பையும் தியாகத்தையும் நினைக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாமும் நம் வாழுகின்ற காலங்களிலே அப்படிப்பட்ட நற்செயல்களிலே நம்மையும் இணைத்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த மிலிட்டரி லைன் ஆலயத்தினுடைய தலைமை போதகர் சத்யசாமில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெருக்கடியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இங்கே நடத்திட்டு இருக்குது. அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். அதே போல இந்த திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாசிகள், கமிட்டி அங்கத்தினர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடம் ஒரு புண்ணிய பூமி என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்கும் தியாகத்திற்கும் தன்னலமற்ற சேவைக்கும் தங்களை உட்படுத்தின மக்கள் உறங்குகின்ற ஒரு இடம். அது உறங்குகின்ற இடம் அல்ல, நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு இடம். அதை மறந்து போய் விடக்கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். இந்த நாளிலே நாம் இப்படி கூடி வருவதற்கு கடவுள் பாராட்டின மாபெரும் அன்புக்காக, கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒன்றை சொல்லி மாத்திரம் நான் அமர நான் விரும்புகிறேன். சென்ற ஆண்டு மாம்பழ சங்க நிகழ்ச்சிகள் நம்மளால் நடத்த முடியவில்லை. அதற்கு பல காரணம். கொரோனா தொற்று ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய திருமண்டலத்திலே நிலவி வந்த ஒரு வகையான குழப்பமான நிர்வாக சூழல்கள். ஆனால் கடவுள் கொரோனா தொற்றையும் நீக்கிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்திலேயும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இருக்கும்படியான ஒரு நிலையை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. சட்டம் பத்தல, இந்த நிலை தொடர்வதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார். ஆகவேதான் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக, மனந்தெளிவுள்ள ஒரு நாளாக கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். இதிலே பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை நான் அன்பாக வாழ்த்துகிறேன். உங்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். உங்களுக்கு கடவுள் தருகின்ற நன்மைகளினாலே அவருடைய இறையரசை கட்டுவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்ற ஒரு அனுபவமாக இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் நாளையும், நாளை மறுதினமும் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வெறும் நிகழ்ச்சிகளாக, பண்டிகை கொண்டாட்டங்களாக நின்று விடாமல் நம்மை இப்படிப்பட்ட பணிகளுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல தருணங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். அருமையான இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன். இளைஞர்களே, இந்த திருச்சபையினுடைய தூண்கள் நீங்கள் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள இளைஞர்களை இன்றைக்கு இந்த திருச்சபை தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களோடு நம்முடைய திருச்சபை சார்ந்த இளைஞர்கள் எல்லாரும் தன்னலமற்ற சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த திருச்சபையினுடைய நல்வாழ்வுக்கு, இறையரசினுடைய நல்வாழ்வுக்கு தங்களாய் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, கடவுள் உங்களுக்கு எல்லா நல்ல ஆசிகளையும் வழங்குவாராக என்று சொல்லி நான் முடிக்கின்றேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். மகாகணம் பேராயர் அவர்களுக்கு திருவேலி திருமண்டலத்தின் சார்பாக, திருச்சபைகளின் சார்பாக, நிறுவனங்களின் சார்பாக நாம் நன்றி சொல்லுகிறோம். நாம் வரலாறை பதிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருக்காக திருச்சபைகளை உருவாக்குவோம், ஊழியக்காரர்களை அனுப்புவோம். அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்பொழுது நாம் எழுந்து நின்று கீதங்கள் 349, பாமாலை 167 பாடுகிறோம். விசுவாசத்தோடு சாட்சி. இதைத் தொடர்ந்து பெரியவர்கள் கல்லறைக்கு அவர்கள் மரியாதை செய்வார்கள், பரிசுத்தவான்களுக்கு மரியாதை செய்வார்கள்.
ஆகவே பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கல்லறை பகுதிக்கு சென்று அந்தந்த இடங்களிலே நிறுத்த நான் கேட்டுக்கொள்கிறேன். மிலிட்ரி லைன்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அனைவரும் நாம் யோசித்தபடி அந்த கல்லறை அருகிலே நீங்கள் நின்று கொள்ள பட்சமாய் அழைக்கிறேன். முதலாவதாக பேராயர் மெய்ப்பொருள் சார்ந்தல் ஐயா அவர்கள் அதற்கு மாநில கமிஷன் பேராயர் அவர்கள் மாலை அறிவித்தார்கள். பேராயர் மெய்ப்பொருள் சார்ந்தல் பிறப்பு 1715 அக்டோபர் 16 பாரிஸ் நகரில் ஆற்றலூர் கோரில் போரிட்ட ராணுவ வீரரின் அகிலைக்கு ஏற்பட்டது. 1789 அக்டோபர் 11 நம்மை கட்டாக இயேசு கிறிஸ்துவால் ஜெயம் கொடுக்கிற தேவன் சார்ஜன் வெற்றி ஜான் தாமஸ் ஆகிய இன்னொரு சேர்ந்து பாளையங்கோட்டையில் 4/3/1844 ஆங்கிலோ வெர்னாக்குலர் பள்ளியை ஆரம்பித்தார்கள். அப்பள்ளி புனித யோவான் கல்லூரி, புனித யோவான் மேல்நிலை பள்ளி, ஷாப்டர் பள்ளி, கத்தீட்ரல் மேல்நிலை பள்ளி ஆகிய புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களின் முன்னோடியாய் திகழ்ந்தது. அடுத்த திருமதி மேரி சாஜன் பேராயர் சாஜன் அருமை உடனடியாக அவர்களின் யாரும் காணப்பட்டால் ஒரு சுத்த விளக்கில் காணப்பட வேண்டிய உடனடிக்கு இடையே நீங்கள் கருத்திலும் விசாரிப்பார்கள். 1924 வயதில் சுயம் கொண்டார்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆராயம் என்று இன்னும் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நான்காவது கல்லறை நம்முடைய திருப்பூர் மாஸ்டர் கல்லராஜா ஐயா அவர்கள் சிரோமணி ஐயா காலத்துல உள்ள போயிடுறாங்க சார். கேமராமேன் அங்க இருக்காங்க. சரி 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 ஓகே 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 ஐயா 10 நம்பர் இருந்தா நிலம் பூரா இந்த அம்மா தான். டிக்ஷனரி ஏகே தீவத்தை இதோடைய பத்திரம் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்க சாட்டுகள் காலேஜ் போனீங்கன்னா ஒரு 4 பேர் கொஞ்சம் வழி விட்டு ஒரே பக்கம். ஆமா இந்த பக்கம் வந்தா தெரியும் மேடம். நீங்க தெரிய மாட்டீங்க மேடம். கொஞ்சம் அந்த பக்கம் உள் பக்கம் வந்துருங்க. ஒயிடா வச்சு அப்படியே இருங்க. சரி வைங்க மேடம். ரைட் மேடம்.
சார் கொஞ்சம் சேர்ந்து வாங்க அவங்களோட இப்பொழுது இவை அவதி கிடையாது. ஆகவே நாம் ஜாலிகா ஆலயத்தில் சென்று அங்கு உள்ள ஜாலிகா அம்மையார் மற்றும் சாயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். மொத்தமாக செல்ல வேண்டாம், பிரிந்து பிரிந்து நீங்கள் கவலையாக அல்ல.